பிரேம் கடைசி வீடியோ போட்டதுல நிறைய பேர் கேட்கறது வந்து யூஎஸ்ஏல வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு, அதை எப்படி கம்மி பண்றதுன்னு. ஸோ அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, மிக முக்கியமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து பேச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வீடியோ பொறுத்த முன்னாடி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லிடுறேன்னா வந்து இது வந்து எங்க பெர்ஸ்பெக்டிவ்ல, ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அதுல கமெண்ட்ல சொல்லும் போது நம்ம நிறைய லேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. இது வந்து ஒரு ஷேரிங் அண்ட் லேர்னிங் தான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் பெட்டரா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க, நம்ம விவாதிப்போம். ரொம்ப நல்ல பாயிண்ட் ஆர்த்தி. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டா எல்லா நாடுகளையும் எடுத்துட்டு இருக்கும்போது எந்த நாட்டில் அதிகமான செலவு மருத்துவத்திற்காக மக்கள் ரொம்ப முக்கியம் மக்கள் பண்றான்னு பார்க்கும்போது முதல் இடத்துல வராங்க யுஎஸ்ஏ. இன்னும் ஒரு 5-6 வருடங்கள்ல ஜிடிபியில் 20% ஹெல்த் கேர் போகுதுன்னு சொல்றாங்க வல்லுநர்கள். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம பிளான் பண்றது ரொம்ப முக்கியம். இங்க ஆமா, ஹெல்த் இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 பாயிண்ட் எடுத்து விவாதிக்க போறோம். எப்படி நம்ம செலவினங்களை ஹெல்த் கேர் சம்பந்தமா பிளான் பண்றது இல்ல குறைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம் ஃபர்ஸ்ட் 5th பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுங்க. ஆமா, நான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் 5th பாயிண்ட் 5th அப்படிலாம் கிடையாது. ஸோ 5 விஷயங்கள் எடுத்து விவாதிக்கிறோம். 5வது பாயிண்ட் நான் என்ன வச்சிருக்கேன்னா வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் மஸ்ட். இப்போ ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் பிளேஸ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். நம்ம எம்ப்ளாயர் ஒரு பெஸ்ட் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கதான் நம்ம போவோம். பிகாஸ் அதுதான் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்க முடியும். ஏன்னா நான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். 4 மெம்பர்ஸ் கொண்ட ஃபேமிலி எவ்வளவு வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ்க்காக செலவு பண்றாங்கன்னு பார்க்கும்போது பர் மந்த் $1500. நம்ம ஊர் கணக்கு அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணோம்னா 1,25,000 ரூபாய் தாண்டி போயிடுது. இது வந்து மார்க்கெட் பிளேஸ்ல வாங்கும்போது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து நம்ம எம்ப்ளாயர் தான் போவோம். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்க முடியும். சப்போஸ் இப்போ யாராவது ஒருத்தவங்க ஜாப் போயிடுச்சுன்னா அந்த எம்ப்ளாயர் கொடுத்த இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அந்த கேப் டைம்? இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயர்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எக்ஸுங்கிற எம்ப்ளாயர்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஜாப் நல்ல ஆஃபர் கிடையாது, நீங்க ஜாப் மூவ் பண்ண போறீங்க. 2 or 3 வீக்ஸ் கேப் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க வெளில போறதுக்கோ இல்ல உங்களுக்கு ஒரு கேப் வேணும்னு எடுத்துக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கோப்ரா பிளான் ஆப்ட் பண்ணுங்க. நீங்க 2 வீக் தானே 3 வீக் தானே நம்ம ஹெல்த்தியா தான் இருக்கணும் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அந்த கோப்ரா பிளான் எடுத்துங்க. எல்லா எம்ப்ளாயிஸுமே கொடுப்பாங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் இல்ல மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் வேலை பார்க்கும்போது நீங்க அவங்களை விட்டு வரும்போது அந்த எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு கோப்ரா பிளான் கிடைக்கும். அது நீங்க ஒரு 3 வாரம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், பட் ஒர்த்து நீங்க எடுத்துக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கேப் விட்டுறாதீங்க. ஒரு 3 வாரம் தானே அப்படின்னு. ஆப்வியஸா நீங்க அடுத்த எம்ப்ளாயர் போகும்போது நீங்க புது பிளான் ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்க வந்து கவரேஜ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 24/7 into 365 days ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும். பிரேம், இங்க வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ்ல வந்து டென்டல்லாம் கவர் ஆகுது இல்ல? ஆமா, நீங்க வந்து வெறும் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்காதீங்க. டென்டல் அண்ட் விஷன் இஸ் மஸ்ட். கண்டிப்பா அது உங்களை இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும். பட் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்றது இந்த 3 பிளான் ஃபேமிலியா இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஹெல்த் கேர் பிளான் நீங்க கண்டிப்பா வச்சுப்பீங்க. பிளஸ் டென்டலும் விஷனும் வந்து எடுத்து வச்சுக்கிங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு அமெரிக்கா பத்தி தெரியும். இங்க வந்து ஐபோன்லேருந்து ஐ கேர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ்ல டென்டலும் விஷனும் கவர் பண்ண மாட்டாங்க. கேட்டா அது வேற குரூப் பா அப்படின்னு தள்ளி வச்சிருவாங்க. அது அவங்களுக்குள்ளான வாக்கிய தகராறு. அதனால விட்டுறாதீங்க. தயவுசெய்து டென்டலும் விஷனும் வந்து எடுத்து வச்சிருங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். ஹெல்த் கேர் சம்பந்தமா பேசுறதுனால அதுவுமே வந்து மஸ்ட். இப்போ 4th பிளேஸ்ல என்ன பாக்குறீங்க? ஆமா, 4th பிளேஸ் நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா நம்ம ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நம்ம எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். ஆனா எந்த இன்சூரன்ஸ், அது ரொம்ப முக்கியம். நம்ம ரைட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பிளான் செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா எல்லா எம்ப்ளாயரும் வந்து மினிமம் 2 கொடுப்பாங்க, இல்ல அதுக்கு மேல 3, 4 அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்க கம்மியான பிரீமியம் இருக்கு அப்படின்னு கண் மூடிட்டு போயிடாதீங்க. நம்ம ஃபேமிலிக்கு என்ன இந்த வருஷம் மெடிக்கல் நீடு இருக்க போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை செலக்ட் பண்ணுமே தவிர பிரீமியம் கம்மியா இருக்குன்னு செலக்ட் பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸுங்க நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? டிடக்டபிள் இருக்கு, அவுட் ஆஃப் பாக்கெட் இருக்கு, கோபே இருக்கு, கோ இன்சூரன்ஸ், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுங்க. டிடக்டபிள்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு $500 டிடக்டபிள் கொடுக்குறாங்கன்னா நீ $500 கண்டிப்பா நீ ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான்ப்பா நான் உள்ள வருவேன்னு இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ $500 டிடக்டபிள், அவுட் ஆஃப் பாக்கெட் $5000னா $500 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதன் மீதி உள்ள $4500 ஷேர் பண்ணிப்போம் அவங்களும் நம்மளும். அது வந்து கோ இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஒரு 80% நான் தரேன், 20% நீ போடு அப்படின்னு அந்த $5000 வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கோம். அப்புறம் $5000க்கு அப்புறம் தான் 100% அவங்க கவரேஜ் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றது. கோபேங்கும் போது எல்லா விசிட்டுக்குமே வந்து கோபே உண்டு. நம்ம வந்து ஒரு $80 இல்லை $20 கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்கு இந்த வருஷத்துல ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இப்போ பிரெக்னெண்டா இருக்கும்போது ஜாப் ஸ்விட்ச் பண்றது வந்து சரியா இருக்காதுல்ல? ஆமா, அது வந்து பெஸ்ட் அட்வைஸ் கிடையாது. சில நேரங்கள்ல, எந்த நேரங்கள்ல நான் சொல்றேன்னா
இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு பிளான்ல இருக்கீங்க. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, டிடெக்டபிள் அவுட் ஆஃப் பாக்கெட். நம்ம நிறைய அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். நம்ம டுவர்ட்ஸ் எதுக்கிட்ட வந்திருப்போம்னா நம்மளோட அவுட் ஆஃப் பாக்கெட் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு 100% அவங்க கவரேஜ்குள்ள வந்திருப்போம். இந்த நேரத்தில் நம்ம இந்த பிளானை தூக்கி போட்டு இன்னொரு பிளானுக்குள்ள போனா திரும்ப எல்லா கோடையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து வந்தாகணும். ஸோ அதனால அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணீங்க, நம்ம ஆஃபர் எப்படி இருக்கு, நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, குழந்தை எதிர்பார்க்குற நேரத்தில் நம்ம பிளான் ஸ்விட்ச் பண்ணா ஒர்த்தா இருக்குமா அப்படிலாம் நீங்க முடிவு பண்ணீங்க. பட் இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து இந்தியன் கம்பெனிஸில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அப்போ சொல்லும் போது இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம குழந்தைய இங்கே பெற்றுட்டு நம்ம அடுத்த கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் காரணம். அந்த பிளான்ல எவ்வளோ டிடெக்டபிள் அவுட் ஆஃப் பாக்கெட்டுங்க நிறைய விஷயம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான பிளான் செலக்ட் பண்ணுங்க. பிரேமா, மூணாவது விஷயமா என்ன பாக்குறீங்க? மூணாவது விஷயம் வந்து நிறைய நுவான்சஸ் ஆர் பெஸ்ட் ப்ராக்டிஸ் தெரிஞ்சுக்கணும். ஆர்த்தி, இப்போ நம்ம பார்த்துட்டோம், பிளானை இன்சூரன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம், எந்த பிளான் செலக்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இந்த பிளான்ல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். மேக்ஸிமம் பிளான்ல வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் வந்து கவரேஜ் இருக்கு 100%. அதான் நீங்க $0 கட்டினா போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கான பிசிக்கல் எக்ஸாம் வந்து ஃப்ரீ. அதை வந்து எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்றோம்னு தெரியல. அது மாதிரி டென்டல் எடுத்திருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்க ஃப்ரீயா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயமும் ஆர்த்தியா பார்க்கறாங்க, நானே யூஸ் பண்றதில்ல. அதான் அப்படி பார்த்துருக்கேன். இந்த அட்வான்சஸ் நமக்கே நானே யூஸ் பண்றதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். இது எனக்கும் சேர்த்தான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய, இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இல்ல, நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பட் நீங்க யூஸ் பண்ணது. ஆமா. இன்னும் வந்து வேக்சினேஷன், அது வந்து ஃப்ரீயா வரும். வேக்சினேஷன் வேணும்னா, ஃப்ளூ ஷாட்ஸ் எல்லாம் வேணும்னா அதுலாம் ஃப்ரீயா வந்து கவர் ஆகும். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பிளான்ல எதெல்லாம் நமக்கு வந்து $0 கவர் ஆகுதுன்னு தெரியாம அது யூஸ் பண்ணாம விட்டுறோம். அது நீங்க பாத்துங்க, அது கண்டிப்பா அந்த நுவான்சஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஆனுவல் பிசிக்கல் எக்ஸாம் வந்து ரொம்ப மஸ்ட். அது வந்து $0 வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடி செக்அப் சொல்றீங்களா? இல்ல, இங்க வந்து பிசிக்கல் ஆனுவல் எக்ஸாம்ங்கிறது நம்ம ஊர்ல சொல்ற அந்த ஃபுல் பாடி செக்அப்புக்கு சமம் கிடையாது. ஃபுல் பாடி செக்அப்னா அதுல பிளட்லாம் எடுத்து லேப் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இன்னும் நிறைய செக்அப் பண்ணுவாங்க. இங்க நேரா போய் பிசிஷியனை பார்ப்போம். ஓரளவு தான் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அதன் பிறகு ஃபாலோ அப் ஏதாவது வேணும்னா பண்ணுவாங்க. அந்த ஃபாலோ அப் வந்து $0 கிடையாது. பட் இந்த விசிட்டும் அந்த எக்ஸாமும் வந்து $0. இது வந்து ஃபுல் பாடி செக்அப் கிடையாது. ஃபுல் பாடி செக்அப் வந்து இன்னும் நிறைய காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் எடுப்பாங்க. சப்போஸ் நீங்க இந்தியாவுக்கு போறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அங்க ஒரு ஃபுல் பாடி செக்அப் போட்டுறது, ஈஸியா முடிச்சிடலாங்க. இங்க வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்குள்ள புது நோய் வந்து உள்ள போந்துடும். அங்க வந்து அப்படி கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா டிராவல் பண்ணும்போது சப்போஸ் ஃபுல் பாடி செக்அப் கண்டிப்பா பண்ணணும்னா நீங்க அங்க பண்ணிட்டு வரது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க ரிசல்ட் வந்துடும் இல்லையா, அந்த ரிசல்ட் வச்சு இங்க கூட நீங்க ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். பிரேமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வருது, என்னன்னா எப்போ வந்து அர்ஜென்ட் கேர் யூஸ் பண்ணி எப்போ எமர்ஜென்சி கேர் போகணும். ஆமா, அந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதெல்லாம் எமர்ஜென்சி, எதெல்லாம் அர்ஜென்ட் கேர் அப்படின்னு. எமர்ஜென்சி இஸ் எமர்ஜென்சி. அதனால வந்து சில நேரங்களில் நமக்கு டவுட்டாக இருந்தால் அது எமர்ஜென்சினே நீங்கள் வந்து எமர்ஜென்சி போய்ட்டு தான் பெஸ்ட்டு. பிகாஸ் அந்த ரிஸ்க் அதிகங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து ஜுரம் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா, ரேஷஸ் இல்லை, ஆனால் ஜுரம் இருக்குது அப்படிங்கும் போது அது அர்ஜென்ட் கேரில் நம்ம போயிடலாம். அர்ஜென்ட் கேரில் நிறைய எக்யூப்மெண்ட்டுமே வந்து சில இடங்களில் இருக்கும். ஏன்னா அர்ஜென்ட் கேருக்கும் எமர்ஜென்சிக்கும் காஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் எமர்ஜென்சியே அர்ஜென்ட் கேர் போயிடாதீங்க. எமர்ஜென்சி தான் போயிடணும். ஆனால் நான் சொல்கிறேன், தேவையில்லாமல் நமக்கு எங்கே போகணும்னு தெரியாமல் நான் நேரத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவன் வந்து மைனர் கட்ஸ்லாம் வந்து நீங்கள் எமர்ஜென்சி போகணும்னு அவசியம் கிடையாது. இவங்களே ஸ்டிச்சஸ் போட்டுருவாங்க. அர்ஜென்ட் கேரு வந்து அது நிறைய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த விஷயம்லாம் வந்து நம்ம அர்ஜென்ட் கேர் போகணும், எந்தெந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து எமர்ஜென்சி தான் போகணும். இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் வாக்கின் போகலாம் கிளினிக் இல்லையா. வாக்கின் கிளினிக் வந்து இல்லை இன்னும் ரொம்ப மைல்டான ஒரு சிம்டம்ஸ் தான், மைல்டான ஒரு இஷ்யூ தான்னா கண்டிப்பாக நீங்கள் வாக்கின் போயிட்டு உங்கள் ஃபிசிஷியனை பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த நுவான்சஸ் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ சமீப காலமாக நான் பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்லையுமே எல்லா பெரிய சிட்டிஸ்லையுமே ஒரு கோயில்கள்லையோ இல்லைன்னா ஒரு சங்கமோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வெல்னஸ் செக்னு வைக்கிறாங்க. நம்ம இந்தியன் டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு ஆனுவல் செக் மாதிரியோ இல்லைன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரினா போய் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ஈவன் வீக்லிலாம் நிறைய இடங்கள்ல வந்து பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் இருக்கக்கூடிய கொலம்பஸ்லேயே இங்கே பாவலில் உள்ள பாரதியா டெம்பிளில் வீக்லி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வீக்லி வெல்னஸ் செக் எங்கேயா இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸை சொல்லும் போது அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு அது பெரும் ஹெல்ப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம்னா கூட நம்ம டாக்டரை போயிட்டு உடம்பு வந்து செக் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு அதை கமெண்ட்ஸாக சொல்லுங்க. செகண்ட் பிளேஸ் வந்து மெடிக்கல் போனாலே அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்து கொடுப்போம். HSA கார்டு. ஆமா, HSA ஆர் FSA அது கண்டிப்பா மஸ்ட். இதுல வந்து நான் வந்து இது வச்சுக்கலாமா வச்சுக்கலாம், எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டோ அதே மாதிரி நம்ம வெரி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற என்ன விஷயம்னா HSA ஆர் FSA நீங்கள் எடுத்து வச்சிங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து நம்ம 4th பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, ரைட் பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை HDHP பிளான் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது ஹை டிடக்டபிள் ஹெல்த் கேர் பிளான் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் HSAக்கு எலிஜிபிள். சூப்பர். அந்த HSA எவ்வளோ எலிஜிபிளோ அந்த அமௌண்ட் போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும்.
அது ப்ரீ டேக்ஸ் அமௌண்ட். அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஸ்டேட் டேக்ஸும் கட்ட வேணாம், ஃபெடரல் டேக்ஸும் கட்ட வேணாம். ஸோ அவ்வளோ டேக்ஸ் சேவிங்ஸ் அதில் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அதை HSAல போட்டுருங்க. அதிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வர மணிக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. அது எல்லாமே நீங்கள் மெடிக்கல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்த்தி சொன்ன மாதிரி நாங்கள் போகும்போது ஒரு மெடிக்கல் போகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு மருந்து வாங்கினா கூட காஃபு மருந்து, தலைவலி, உடம்பு வலி எந்த மருந்து வாங்கினாலுமே அதை யூஸ் பண்ணிப்போம். அதுமாரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து FSA or HSA எலிஜிபிள் இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்குவோம். ஸோ அது நிறைய வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கும். தயவு செஞ்சு சப்போஸ் நீங்கள் HDHP பிளான் இல்லை, நீங்கள் வந்து PPO பிளான், அதாவது ஹையர் எண்ட் பிளான் வச்சிங்கன்னா FSA எலிஜிபிளாக இருக்குது. 1 இயருக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு அந்த அமௌண்ட் போட்டுருணும் FSA. பிகாஸ் அது லேப்ஸ் ஆகிடும் இயர் எண்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டேக்ஸ் சேவிங்ஸ் பிளான் இருக்குங்க. தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக பல நேரங்களில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக அது யூஸ் ஆயிருக்கு. இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன? இந்த ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் இடத்த வந்து நான் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். காரணம் வந்து நம்ம இது எல்லாமே பண்ணாலுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மள வந்து ஹாஸ்பிட்டல் தள்ளி விடுறது எது? ஹெல்த் தான். ஆமா, ஆபீஸா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்காம விட்டாதான் வந்து தள்ளி விடுது இல்லையா? அதற்கு காரணமா நிறைய விஷயங்களை நான் நினைக்கிறது என்னன்னா, ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம யூஎஸ்ஏல இருக்கும் போது பிளஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய இங்கே ஒரு பிரச்சனை வந்துடுது, ரைட்? அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக நான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து வச்சிருக்குது. ஏன்னா வயசாவே எல்லா விஷயங்களும் சேர்ந்தே வந்துடுது நமக்கு இல்லையா? அதனால வந்து தயவு செஞ்சு அதை ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். ஆர்த்தி ஏன் சிரிக்கிறாங்கன்னா, நீ பாத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி என்ன பாக்குறாங்க. நானுமே ரீசன் நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாத்தி தான் வந்துட்டு இருக்கேன். யூசுவலாவே இவங்க வந்து பெருசா ஜங்க் ஃபுட் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஹேபிட்ஸும் கிடையாது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்பரா தூங்குறது, ப்ராப்பர் டைமுக்கு சாப்பிட்றது, ஸோ எக்ஸசைஸ். ஆமாம், ப்ராப்பர் டைம் அது ரொம்ப முக்கியம். இன்னுமே என்னால் வந்து இந்த 9 மணிக்கு முன்னாடி டின்னர் முடிக்காது. அதாவது வந்து நிறைய பேர் 7:30 8:30 மணிக்கெலாம் வந்து தட்டெல்லாம் கழுவி கவுத்துருங்கப்பா, அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கமே போகாதீங்க, தண்ணி குடிக்கிறது தவிர அப்படிங்கிறாங்க. நமக்கு அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஏதாவது வந்து சாப்பிட வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றணும். உண்மையாகவே அது வந்து ஒரு தவறான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸுங்க. இதனால தான் சொல்கிறேன். ஸோ ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே தான் வெளில போய் சாப்பிட மட்டும் சொல்ல, வீட்லேயே சரியான நேரத்தில் சாப்பிடலன்னா அதுவுமே நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். ஆமாம், லேட் நைட்டில் சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமான. இயர்லியாக வந்து டின்னர் முடிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நான் ஊர்லேருந்து அப்படியே பழகிடுச்சு லேட்டாக சாப்பிட்டு. ஸோ அதனால எனக்கு சீக்கிரமாக சாப்பிட்டேன்னா திரும்ப அந்த டைமுக்கு பசி வந்துடும். ஏன்னா லேட் நைட் தான் தூங்குவாங்க, அதனால. ஆமாம், ஸோ அந்த எக்ஸ்கியூஸ் கூடாது. இன்னொரு விஷயம், இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸும் அது கூட வருதுன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒர்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வேலை பார்ப்போம், ஆஃப் ஷோர் இருக்கும்போது அந்த மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? அது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வேலை பார்ப்போம், 10-11 மணிக்கெல்லாம் பசிக்க தானே செய்யும். அந்த வயிற்று என்ன தான் செய்கிறது? ஸோ அந்த நேரங்கள் அதுதான் சொல்கிறேன். ஸோ ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் எதோட லிங்க் ஆயிருக்குன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸோடையும் லிங்க் ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸோடையும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், இந்த ஒர்க்லேயே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ல சரி ஏதாவது சாப்பிட்ருவோம்ப்பா அப்படின்னு தோடும். இல்லை அந்த தலைவலியில வந்து ஒரு காஃபி குடிப்போம். அது காஃபி தான் என்னோட பெரிய ஒரு ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். மூணுமே வந்து இன்டர்லிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுதான் அதை நான் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுக்கிட்டு. ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மளோட பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எங்களோட டாப் 5. இதை தாண்டி இருக்கலாம், இல்லை நாங்கள் சொன்ன தவறு இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்க, விவாதிப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.